வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். ஐபிபிஎஸ்ல வந்து ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2026 ஐபிபிஎஸ் எக்ஸாம் எந்தெந்த மாதங்களில் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த தேதிகளில் நடக்க போகுதுங்கிறத தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த தேர்வை விட இப்போ நடக்க போகிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சொல்லப்போனால் ரொம்ப கேப் விட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க, எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி நடக்க போகுது அண்ட் இதை எப்படி நாம் ஒரு பிகினராக நம்ம ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹவு டு ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன், ஸோ ஒரு பிகினர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட அட்வைசபிள் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறது. உறுதி 2.0 ரைட்டா, உறுதி 2.0 வந்து பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு arun.prasad@247.com ஒன்று என்னோட மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எங்கள் டெலிகாலர் நம்பர் 08130806247 அப்படின்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விவரங்கள் ஷேர் பண்ணுவாங்க. Y249 அப்படின்ற இந்த ஆஃபர் கொடுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சரியா? அண்ட் இதே மாதிரி நம்மளுடைய புக்கும் அவைலபிள் இருக்குது, ஐபிபிஎஸ்க்கான புக்கும் அவைலபிள் இருக்குது. கீழே கமெண்டில் இந்த வீடியோவோட லிங்கையும் அண்ட் வீடியோ கிளாஸோட லிங்கையும் புக்கோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, மிஸ் பண்ணிடாம வேணும்ன்றவங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் மெகா பேக் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆஃபர் டைம்ல என்னோட சஜஷன் மெகா பேக் என்னோட அட்வைசபிள். ஏன்னா ஒன்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அன்லிமிட்டட் வீடியோ கிளாஸஸ் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். என்னோட அட்வைசபிள் இந்த மெகா பேக், சரிங்களாப்பா? ரைட். வெல், ஆனுவல் கேலண்டர் வந்துச்சு. எப்போலேருந்து நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகுது, ரைட்டா? ஆகஸ்ட் 2026 நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆர்டர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், எந்த ஆர்டரில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எஸ்பிஐ உடைய பிஓ அப்புறம் கிளர்க்கு, அதுக்கப்புறமா ஐபிபிஎஸோட பிஓ அப்புறம் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி பிஓ அப்புறம் கிளர்க்கு. இந்த ஆர்டரில் தான் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஐபிபிஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்பிஐ உடைய பிஓ அண்ட் கிளர்க் கண்டிப்பாக நடந்துடும். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு மே மந்தில், ரைட்டா, ஒரு ஏப்ரல் லாஸ்ட் அல்லது மே மந்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜூலை டு ஆகஸ்டில் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன், சரிங்களாப்பா? செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேருடைய மெயின்ஸுமே செப்டம்பரில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்போ எந்தெந்த மாதங்களில் என்னென்ன தேர்வு நடக்க போகுது? முதல்ல ஆகஸ்ட் மாதத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. 22 மற்றும் 23 தேதிகளில் ஐபிபிஎஸ் உடைய பிஓ, ரைட்டா, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரீ எக்ஸாம் நடக்குது. அதுக்கு அடுத்து 29 ஐபிபிஎஸோட எஸ்ஓ எக்ஸாம் நடக்குது. ஆனால் இந்த எஸ்ஓ பெரும்பாலும் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஆப்ஷனலாக ஒரு சில பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாருமே ஆகஸ்ட் மாதம் 22, 23 நம்ம மஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களாப்பா? ரைட். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு வந்துடும். ஆனால் இந்த கிளர்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, ஏன்னா செப்டம்பரில் எந்த ஒரு எக்ஸாமும் ஐபிபிஎஸ்ல இல்லை, ரைட்டா, ஐபிபிஎஸ்ல இல்லை. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எஸ்பிஐ உடைய மெயின்ஸ் எல்லாமே, ரைட்டா, மெயின்ஸ் வந்து இந்த மாதங்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், ஏன்னா இந்த 30 நாள் எந்த ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு யோசனையாக இருக்குது, இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். அதுக்கு அடுத்து நீங்கள் அக்டோபர் வரும்போது முதல்ல இங்கே நீங்கள் ப்ரிலிமினரி எழுதுனீங்களா, ஐபிபிஎஸோட பிஓ ப்ரிலிமினரி எழுதுனீங்களா, அதை முடிச்சுடுவீங்க, ரைட்டா? அந்த 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓவோட மெயின்ஸு, கரெக்டா? இந்த பிஓவோட மெயின்ஸ் எக்ஸாமை முதல்ல நம்ம எழுதி முடிச்சிடுவோம், ரைட்டா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மற்றும் 11 தேதிகள், ரைட்டா? அந்த 10 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இந்த 2 தேதிகள்லையும் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் நடக்குது. கிளர்க்கோட ப்ரீ எக்ஸாம்
நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி வந்துடுவான். இதுக்கு அடுத்தது அக்டோபருக்கு அப்புறம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி வந்துடுவான். இதுக்கு நடுவில் நவம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிபிஎஸோட எஸ்ஓ எக்ஸாம் எழுதுனாங்கல்ல அவங்களோட மெயின்ஸ். இந்த ரெண்டுமே ஒரு ஆப்ஷனல் தான். ஆகஸ்ட் 29 அண்ட் நவம்பர் 1ஆம் தேதி நடக்கிற இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஆப்ஷனல் கேட்டகரி தான். ஏன்னா எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. ரைட். ஸோ நவம்பர் மாதத்தில் ரைட்டா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21 மற்றும் 22 தேதிகளில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியுடைய பிஓ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட பிஓவோட ப்ரீ எக்ஸாம் preliminary எக்ஸாம் இங்கே நடக்க போகுது. சரியா? ரைட். 21 மற்றும் 22 தேதிகளில் நமக்கு நடக்க போகுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசம்பரில் ஸ்டார்டிங்லேயே அதாவது 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மற்றும் 11-12 சரி 12-13 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ரைட். ஒரே நிமிஷம். ஆமாம் 12-13 ரைட்டா. இந்த 12-13 இந்த 3 நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட கிளர்க் ப்ரீ எக்ஸாம் நமக்கு நடக்க போகுது. ரைட். இது வரைக்கும் preliminary மட்டும்தான் நம்ம எழுதிட்டு வந்துட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஐபிபிஎஸோட பிஓ ரைட்டா ஐபிபிஎஸோட பிஓவோட preliminary எக்ஸாம் ஆகஸ்ட் 22-23 தேதிகளை எழுதுனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த நவம்பர் 4ஆம் தேதி ரைட்டா ஐபிபிஎஸ் பிஓவோட மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருது. இவனை இதோட கலட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமோட preliminary நடக்குது. அதுக்கடுத்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓவோட preliminary எக்ஸாம் நடக்குது. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட கிளர்க்கு மெயின் preliminary எக்ஸாம் ரைட்டா இது எல்லாமே நடக்குது. இது எல்லாம் நம்ம முழுசா முடிச்சதுக்கு அப்புறமா தான் 20ஆம் தேதி ரைட்டா இந்த 20 டிசம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யார் நடக்க போகிறா அப்படின்னா இந்த ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி பிஓவோட மெயின்ஸு கரெக்டா 20ஆம் தேதி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட பிஓ மெயின்ஸ். அதுக்கு அடுத்து 27ஆம் தேதி ஐபிபிஎஸோட கிளர்க் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸு. இதுக்கு அடுத்தது இந்த டிசம்பரா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் ஜனவரி 30 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ரைட்டா ஜனவரி 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2027 அந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸு கரெக்டா இந்த எக்ஸாம் நமக்கு நடக்க போகுது. சரியா? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. preliminary எல்லாம் முதல்ல முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் எக்ஸாமே நீங்கள் பியூர்லி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ரைட். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ் அண்ட் புக் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர். நம்ம உறுதி 2.2 அப்படின்ற கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் ரைட்டா. இந்த உறுதி 2.2 அப்படின்ற இந்த கிளாஸ் வந்து நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் கூப்பன் கோட் Y249 மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அண்ட் டபுள் டைம் வேலிடிட்டி இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இருக்கு. மெகா பேக் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் கிளாஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ரைட். இதை தாண்டி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் தட் ஏப்ரல்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணால் சூப்பர் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் ஜான்வரிலேருந்து படித்தா அல்டிமேட் சூப்பர் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் மினிமம் ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் கவர் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி முதல் எக்ஸாம் சரி நவம்பர் 1 இல்லை இங்கே ஓகேவா அக்டோபர் 4ஆம் தேதி முதல் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்ற 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பொதுவாக பேங்கிங்க்கு ஓகே குட் அண்ட் வெல் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இது வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரியாப்பா? ரைட். இதுக்கு அடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க. டேட்டை ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். நல்லா நீட் அண்ட் கிளீனாக ஒரு தடவை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓவோட preliminary 22-23 ஆகஸ்டில் நடக்குது. இந்த எஸ்ஓ மட்டும் நம்ம தனியாக விட்டுடலாம். எஸ்ஓ எல்லாரும் எழுத போகிறது இல்லை. எஸ்ஓ வந்து preliminary 29 ஆகஸ்டும் மெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நவம்பரும் நீங்கள் எழுத போகிறீங்க. நான் இதை மட்டும் எடுத்து விட்டுறேன். சரியா? இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் இதை தனியாக எடுத்து விட்டுறேன். சரியா? இதை நம்ம தனியாக நோட் பண்ணிக்கலாம். ஐபிபிஎஸ் பிஓவோட எஸ்ஓவோட ப்ரீ எக்ஸாம் 29th ஆகஸ்ட். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்
4 இல்லை நவம்பர் 1ஆம் தேதியாப்பா எஸ் நவம்பர் 1 இதை தனியாக விட்டுருங்க. இப்போ IBPS PO ப்ரிலிமினரி எழுதுவீங்க, அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிடுவீங்க. இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது ரைட்டா. பியூர்லி PO வந்து பியூர்லி நமக்கு முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா IBPSோட கிளர்க்கு பிலிம்ஸு, IBPS RRB PO பிலிம்ஸு, IBPS RRB கிளர்க்கு பிலிம்ஸு. ஸோ இவங்க பிலிம்ஸ் எல்லாமே ஒன்றா முடிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாருடைய மெயின்ஸையும் சேர்த்து எழுத போகிறீங்க. IBPS RRB PO மெயின்ஸு, IBPS கிளர்க்கு மெயின்ஸு, IBPS RRB கிளர்க்கு மெயின்ஸு. ஸோ இவங்களும் அடுத்து எழுத போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நடுவில் ரொம்ப கிளியராக அவங்க டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டைம் கேப் இருக்குது, சூப்பராக எக்ஸாம் எழுதலாம். இது எல்லாத்தையும் தாண்டி டஃபஸ்ட் எக்ஸாம் எல்லாமே மேலே போயிடுது, இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் எக்ஸாம் எல்லாமே பின்னாடி தள்ளி வர்றதுனால நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல் அண்ட் குட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பத்திலே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ரைட்டா. இது இந்த 2025லேயே நான் சொன்னது தான், 2025-26லேயே இந்த தடவை சூப்பராக நடக்குது. இது ஒரு கோல்டன் இயர், மிஸ் பண்ணிட வேண்டாம் நான் நிறைய தடவை சொன்னேன். அந்த கோல்டன் இயர் அடுத்த வருஷமும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறது இன்னும் சூப்பர். இனிமேல் இப்படி தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ சூப்பராக இந்த ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, உறுதி 2.2 அப்படின்ற இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி. ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்கள் டெலிகாலர் நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லை கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த கிளாஸும் வீடியோ கிளாஸ் அண்ட் புக்கோட லிங்க் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணும்னா இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் கோடுன்ற இடத்துல Y24 அப்ளை பண்ணுங்க, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம் மக்களே, சரிங்களா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மெகா பேக் என்னோட அட்வைசபிள், இந்த டபுள் டைம் வேலிடிக்கனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. அண்ட் நம்ம அட் 24/7 மொபைல் ஆப் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அட் 24/7 தமிழ் பேங்க், SSC அண்ட் ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை, see you மக்களே.